அதுல முக்காவாசி விஷயம் ஜோதிடத்துக்கு தேவையில்லாத விஷயமா இருக்கு. அத நீங்க தான் பார்த்து சரியா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? புரிஞ்சுது அப்படின்னா, ஜோதிடம்ன்றது ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிரும். புரியாத பட்சத்தில அதுக்குள்ள கடவுள் இருக்காரு. ஒருத்தவங்க கேட்டாங்க, "அடுத்த பிறவி முக்தி அடைஞ்சுட்டாங்க. முக்தி அடைவாங்களான்றத எப்படி கண்டுபிடிக்கிறது?" அதுக்கு நான் செத்து போய் தாங்க போய் பார்த்துட்டு வரணும். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு முன்னுக்கு சனி, குரு சேர்ந்தா இந்த அமைப்புல இருக்கிறாங்க. குரு சேர்ந்தா இந்த அமைப்புகள்ல இருக்காங்க. புதன் சேர்ந்தா இந்த அமைப்புல இருக்காங்கன்றத ஒரு சில அமைப்புகள ஒரு சில ஜாதகத்த வச்சு அவங்களுடைய ஆதாரத்த ஓகே ஆமாங்க நான் வந்து டீச்சரா இருக்கேன், நான் அக்கவுண்டன்ட்டா இருக்கேன், நான் பேங்கிங்ல இருக்கேன், நான் போலீஸா இருக்கேன், நான் இவரா இருக்கேன், அவரா இருக்கேன்றத எத வச்சு முடிவு பண்றோம்? அவங்க அதனுடைய அமைப்புகள்ல இந்த ஜாதகத்த வச்சிருக்கிறவங்க இந்த நிலைய அடைஞ்சிடுறாங்க. இந்த ஜாப் அவங்களுக்கு கிடைச்சிருது. இந்த வாழ்க்கை அவங்களுக்கு அமைஞ்சிருதுன்றத கண்கூடா பார்க்குறோம். முக்தி மோட்சம்ன்றத எப்படி போய் பார்க்கணும்? செத்து போய் தான் பார்க்கணும். ஓகேங்களா? அதனால இந்த மாரி கேள்விலாம் கேட்கிறவங்க தயவு செஞ்சு என்னோட சேனல பார்க்காதீங்க. மோட்சம் தெரியுதா?